கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். சேனைகளின் கர்த்தர் எங்கே இருந்து அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் விரக்குவார்? எருசலேம், யூதா. சேனைகளின் கர்த்தர் எங்கே இருந்து தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் விலக்குவார்? எருசலேம், யூதா. கர்த்தர் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் எங்கே இருந்து விலக்குவார்? எருசலேம், யூதா. கர்த்தர் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் எங்கே இருந்து விலக்குவார்? எருசலேம், யூதா. கர்த்தர் சாஸ்திரியையும் மூப்பனையும் எங்கே இருந்து விலக்குவார்? எருசலேம், யூதா. கர்த்தர் 50 பேருக்கு அதிபதியை எங்கே இருந்து விலக்குவார்? எருசலேம், யூதா. கர்த்தர் தொழில்களில் சாமர்த்தியமுள்ளவனை எங்கே இருந்து விலக்குவார்? எருசலேம், யூதா. கர்த்தர் சாதுரியவானை எங்கே இருந்து விலக்குவார்? எருசலேம், யூதா. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் அதிபதிகளாக கர்த்தர் யாரை தருவார்? வாலிபரை. எருசலேமையும் யூதாவையும் ஆளுபவர்கள் யார்? பிள்ளைகள். எருசலேமிலும் யூதேயாவிலும் ஒடுக்கப்படுபவர்கள் யார்? ஜனங்கள். ஜனங்கள் எங்கே ஒருவருக்கொருவர் விரோதமாய் இருப்பார்கள்? எருசலேம், யூதா. எருசலேமிலும் யூதாவிலும் அயலானுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அயலான். எருசலேமிலும் யூதாவிலும் வாலிபன் யாருக்கு இடும்பு செய்வான்? முதிர் வயதுள்ளவனுக்கு. எருசலேமிலும் யூதாவிலும் கீழ்மகன் யாருக்கு இடும்பு செய்வான்? மேன்மகனுக்கு. ஒருவன் யாரை பிடித்து தங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி கூறுவான்? தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரன். தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனிடம் எது இருப்பதினால் அதிபதியாய் இருக்கும்படி கூறப்பட்டது? வஸ்திரம். எந்த காரியம் அதிபதியானவனுக்கு கீழாவதாக என்று கூறப்பட்டது? கேட்டுக்கு இனமான காரியம். நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன் என்று கூறுபவன் யார்? அதிபதியாக்கப்படுகிற சகோதரன். அதிபதியாக்கப்படுகிற சகோதரன் தன் வீட்டில் டேஷ் டேஷ் இல்லை என்பான். அப்பமும் வஸ்திரமும். அதிபதியாக்கப்படுகிற சகோதரன் தன்னை யாராக வைக்க வேண்டாம் என்பான். ஜனங்களுக்கு அதிபதியாக. பாழாக்கப்பட்டது எது? எருசலேம். விழுந்து போனது எது? யூதா. எருசலேம் மற்றும் யூதாவின் நாவு யாருக்கு விரோதமாய் இருந்தது? கர்த்தருக்கு. எருசலேம் மற்றும் யூதாவின் கிரியைகள் யாருக்கு விரோதமாய் இருந்தது? கர்த்தருக்கு. எருசலேம் மற்றும் யூதாவின் நாவு எதற்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாய் இருந்தது? கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு. எருசலேம் மற்றும் யூதாவின் கிரியைகள் எதற்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாய் இருந்தது? கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு. எருசலேம் மற்றும் யூதாவிற்கு விரோதமாய் சாட்சியிடுவது எது? அவர்கள் முகப்பார்வை. எருசலேமும் யூதாவும் எதை மறைக்காமல் வெளிப்படுத்தினார்கள்? தங்கள் பாவங்களை. எருசலேமும் யூதாவும் தங்கள் பாவத்தை எதை போல வெளிப்படுத்தினார்கள்? சோதோமோர். யாருடைய ஆத்துமாவுக்கு ஐயோ என்று கூறப்பட்டுள்ளது? எருசலேம் மற்றும் யூதா. எருசலேமும் யூதாவும் தங்களுக்கே எதை வருவித்துக் கொள்ளுகிறார்கள்? தீமையை.
உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று யாருக்கு சொல்ல வேண்டும்? நீதிமான்கள். நீதிமான்கள் எவைகளின் பலனை அனுபவிப்பார்கள்? தங்கள் கிரியைகள். துன்மார்க்கனுக்கு டேஷ் உண்டாகும்? கேடு. துன்மார்க்கனுக்கு எவைகளின் பலன் கிடைக்கும்? கைகளின் பலன். கர்த்தரின் ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாயிருக்கிறவர்கள் யார்? பிள்ளைகள். கர்த்தரின் ஜனங்களை ஆளுகிறவர்களாயிருக்கிறவர்கள் யார்? ஸ்திரீகள். கர்த்தருடைய ஜனத்தை மோசம் போக்குகிறவர்கள் யார்? அவர்களை நடத்தினவர்கள். கர்த்தருடைய ஜனத்தை நடத்தினவர்கள் எதை அழித்து போட்டார்கள்? நடக்க வேண்டிய வழியை. வழக்காட எழுந்திருப்பவர் யார்? கர்த்தர். ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறவர் யார்? கர்த்தர். தமது ஜனத்தின் மூப்பரை நியாயம் விசாரிப்பவர் யார்? கர்த்தர். கர்த்தருடைய ஜனத்தின் மூப்பரும் பிரபுக்களும் எதை பட்சித்து போட்டார்கள்? திராட்சை தோட்டத்தை. கர்த்தருடைய ஜனத்தின் மூப்பர் மற்றும் பிரபுக்களின் வீடுகளில் இருப்பது என்ன? சிறுமையானவனிடத்தில் கொள்ளையிட்ட பொருள். கர்த்தருடைய ஜனத்தை நொறுக்கினவர்கள் யார்? அதன் மூப்பரும் பிரபுக்களும். சிறுமையானவர்களின் முகத்தை நெரித்தவர்கள் யார்? அதன் மூப்பரும் பிரபுக்களும். அகந்தையாயிருந்தவர்கள் யார்? சீயோன் குமாரத்திகள். கழுத்தை நெரித்து நடந்தவர்கள் யார்? சீயோன் குமாரத்திகள். கண்களால் மருட்டி பார்த்தவர்கள் யார்? சீயோன் குமாரத்திகள். ஒய்யாரமாய் நடந்தவர்கள் யார்? சீயோன் குமாரத்திகள். தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிந்தவர்கள் யார்? சீயோன் குமாரத்திகள். சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குபவர் யார்? ஆண்டவர். சீயோன் குமாரத்திகளின் மானத்தை குலைப்பவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாருடைய ஆபரணங்களை உரிந்து போடுவார்? சீயோன் குமாரத்திகள். சீயோன் குமாரத்திகளுக்கு சுகந்தத்துக்கு பதிலாக இருப்பது எது? துர்க்கந்தம். சீயோன் குமாரத்திகளுக்கு கச்சைக்கு பதிலாக இருப்பது எது? கயிறு. சீயோன் குமாரத்திகளுக்கு மயிர் சுருளுக்கு பதிலாக இருப்பது எது? மொட்டை. சீயோன் குமாரத்திகளுக்கு ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இருப்பது எது? இரட்டு கச்சு. சீயோன் குமாரத்திகளுக்கு அழகுக்கு பதிலாக இருப்பது எது? கருகி போகுதல். எவர்களுடைய புருஷர் கட்கத்தினால் விழுவார்கள்? சீயோன் குமாரத்திகள். சீயோன் குமாரத்திகளின் பலசாலிகள் எதில் விழுவார்கள்? யுத்தத்தில். யாருடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும்? சீயோன் குமாரத்திகள். வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்கார்பவள் யார்? சீயோன் குமாரத்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் என்னும் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.